தமிழ் தேசிய இன விடுதலை களத்தில் ஊடகம் என்பது மிகப்பெரிய ஆயுதம், அதுவும் அது ஒரு பேராயுதம். அந்த விதத்தில் அருந்தமிழ் அப்படிங்கிற இந்த ஒரு ஊடகம் என்பது அதனுடைய இலக்காக எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிற ஒரு இலக்கை வைத்து பயணிக்கக்கூடிய இந்த ஊடகம் தமிழ் தேசிய களத்தில் மிகப்பெரிய ஒரு ஊடகமாக மின்னி மிளர இந்த விடுதலை களத்திற்கான பேராயுதமாய் விளங்குவதற்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பைந்தமிழ் இனத்திற்கென்று புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய அருந்தமிழ் வலையொலிக்கு உங்களுடைய மேலான ஆதரவை தாருங்கள், பின்தொடருங்கள். தமிழ் தேசிய கருத்துக்களை உலகமெங்கும் கொண்டு சேர உதவி செய்யுங்கள். நன்றி. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில்நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணனின் தண்ணீர் மாநாடு உங்களோட தொகுதியில தான் நடக்குது. ஆமா ஆமா. எப்படி வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலை தொடங்கி இருக்கு. நவம்பர் 15 அப்படிங்கிறதுனால நம்ம பெரும்பான்மையாக அந்த எல்லா தொகுதிகளுக்கும் இப்போ நீங்கள் அந்த தண்ணீர் மாநாடுங்கிறது மாநாட்டோடு கூடிய இன்னொரு முக்கியமான நிகழ்வாகவும் அது நடைபெற போகுது. அந்த தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த சட்டமன்ற தொகுதிகளினுடைய வேட்பாளர்களையும் அண்ணன் அந்த மேடையில் அறிவிக்க போகிறாங்க. அப்போ இது தண்ணீர் மாநாடுங்கிறது மிக முக்கியமானது. அதில் முக்கியமானது வேட்பாளர்களை அறிவிக்கின்ற அந்த நிகழ்வும் நடைபெற போகுது. அதனால அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்னொன்று குறிப்பாக அண்ணனுடைய ஆடு மாடுகள் மாநாடு, அதான் நானும் கேட்கலாம் இருந்தேன். ஒட்டுமொத்தமாக இந்த மாநாடுகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கின்றன? இப்போ எல்லாரும் தேர்தலில் எந்த கட்சியோட கூட்டணி, நாம் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், எந்த கட்சியோடு இணைந்தால் நாம் வாக்குகளை அதிகமாக வாங்கலாம், இல்லை எந்த கட்சியெல்லாம் கூட்டணி அமைந்தால் நமக்கு லாபம், அமையாவிட்டால் இந்த கணக்குகள் மட்டும்தான் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். ஆனால் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வேறு கோணத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் மரம் மாநாடு, மலைகளின் மாநாடு, இந்த மாதிரி மக்களிடம் ஒரு பேசு பொருள் தொடங்கி இருக்கு. இதனால் வாக்குகளாக வெல்ல முடியுமா, வாக்குகள் வாங்க முடியுமா? இதை விட்டு ஏன் இவர்கள் இந்த இடத்துக்கு நவறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நீங்க எப்படி பார்க்க? அதாவது அந்த கேள்வி அதாவது பன்னெடுங்காலமாக திராவிட அரசியல் கட்சிகளினுடைய உளவியலை பார்த்துட்டு வர்ற தமிழ் சமூகத்திற்கு இந்த தளத்துல ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு வரணும்னா அவங்க முழுக்க மக்களினுடைய தேர்தல் பாதை, மக்கள்கிட்ட எவ்வாறு அந்த வாக்குகளை பெறுவது, வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு உயர்வது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு கட்சி 2009 தொடங்கி அதன் பிறகு முதல் தேர்தல் வந்துருச்சு. முதல் தேர்தல்ல இருந்து அடுத்த தேர்தல் ஓரளவு வாக்கு சதவீதங்களை அதிகரிச்ச ஒரு கட்சி. நீங்க இயல்பா அரசியல் இயங்கியல் உளவியலின்படி நீங்க ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போகணும், கூட்டணிக்கு போய் 4 சீட்டோ 10 சீட்டோ வெற்றி பெறணும், அதன் பிறகு அதோடய போகணும் அப்படின்னு சொல்லி இதுமாங்க. நாம் தமிழர் கட்சி தொடங்குகின்ற பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் 2010 மதுரை மாநாட்டில் பிரகடனப்படுத்தினது ஒரு பொழுதும் தேசிய திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது. அதே போல நான் ஏற்கனவே இருக்கின்ற கட்டிடங்களுக்கு வெள்ளை அடிக்க வந்தவன்ல, இருக்கின்ற அமைப்பு முறையை அடிச்சு உடைச்சிட்டு புதிதாக ஒரு அமைப்பு முறையை உருவாக்க வந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக அதை நோக்கி தான் பயணிப்பட்டது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப தேர்தல் காலம் வந்துருச்சு. 8.3% வாக்கு வங்கி வைத்திருக்கின்ற ஒரு தமிழகத்தினுடைய 3வது ஒரு பெரிய கட்சிக்கு என்ன ஆஃபர் இங்க இருக்குன்னு தெரியும். அதே போல ஏதாச்சும் ஒரு கூட்டணிக்கு போனா எதிர்காலம், இந்த கட்சியினுடைய எதிர்காலம்னு இவங்களுடைய அரசியல் உளவியல் என்ன சொல்றது, டிக்ஷனரி படி ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு கட்சி இப்ப போய் ஆடு மாடு மலை அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உளவியலா பேசுறவங்க சில பேர் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே என்னன்னா இந்த மண்ணுக்கான அரசியல் என்ன, நம்ம இதுவரையிலையும் போன 2016 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வச்சிருந்தோம். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருந்துச்சு. ஆனா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத எப்படி வெகு மக்களினுடைய உளவியலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த வேலையை தான் இந்த தேர்தல். இப்ப நீங்க இது தேர்தலுக்கு சம்பந்தப்படாத ஒண்ணு அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க முடியாது. நீங்க அரசு வேலை குறித்து அல்லது ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு அரசு வேலைன்னு நம்ம மேனிஃபெஸ்டோவோட மட்டும் சொல்லல. நாங்க அவர்களோட நிக்கிறோம், அவர்களுடைய உரிமைக்காக, மேய்ச்சல்
நிலம் உரிமைக்காக மாநாடு நடத்துறோம், அவங்க வந்து ஆடு மாடுகள் வந்து மேய்க்க உரிமை மறிக்கப்படும் பொழுது நாமே ஏற்றுட்டு போய் மலையில மேய்க்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்பயுமே ஒரு தத்துவம் வந்து எழுத்து வடிவத்தில் இருக்கிறதை தாண்டி அதை செயல் வடிவத்தில் கொண்டுட்டு போய் மக்கள் முன்னாடி பிரசன்ட் பண்றோம் இல்லையா? அதை வந்து தமிழக அரசியல் களத்துல எந்த அரசியல் கட்சி, நீங்க இப்போ 80 வருட பாரம்பரியம் திராவிட கட்சின்னு சொல்லலாம், தேசிய கட்சி சொல்லலாம், ஒரு தேர்தல் வரைவு அறிக்கையில இருக்கிறத மக்கள் முன்னாடி பிரசன்டேஷன் கொடுக்கறதுங்கிறது வந்து இதுவரையிலும் இல்லவே இல்லை. அப்ப நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த மாநாடுகள் எல்லாமே எதை நோக்கி போகிறது என்றால், மக்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது, என்ன இவர்கள் இப்ப பேசக்கூடியதெல்லாம் சாத்தியமா, இவர்கள் எல்லாமே சாத்தியப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசுறாங்க என்று எதிர்கட்சிகளாம் நிறைய பேசிக்கொண்டே வந்தாங்க. அப்ப இந்த மாநாடுகள் மூலமாக, இந்த காணொளிகள் மூலமாக நீங்கள் சொல்ல விரும்புவது என்னன்னா, இதெல்லாம் சாத்தியங்கள், இதெல்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வைத்து கொண்டிருக்கிற திட்டங்கள், நாங்கள் எடுத்து வைக்க கொண்டிருக்கிற பொருளாதாரத்தை பற்றியோ இல்ல இந்த அரசின் செயல்பாடுகள் பற்றியோ, செயல்பாட்டு வரையில் சொன்ன எத்தனையும் சாத்தியமாக நடக்கக்கூடியது என்று நீங்கள் ஒவ்வொரு மாநாட்டிலையும் நீங்க அதை பிரகடனம் பற்றி நீங்க சொல்லிக்கிட்டு. ஆமா, அது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மலைகளின் மாநாடு போட்டோம். மலைகளின் மாநாட்டுல வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு உயிரியர் பேராசிரியர் வந்து ஒரு உரை நிகழ்த்தாருன்னா, அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி மலைகள் வந்து வாட் இஸ் த ரோல் ஆஃப் மவுண்டைன்ஸ் இன் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு சூழலியல் ப்ரொஃபஸர் வந்து வகுப்படுத்தாருன்னா, எந்த கிளாரிட்டியில இருக்குமோ அதை விட பன்மடங்கு கிளாரிட்டியில சீமானன் அந்த நிகழ்வு உரையை நடத்தினாரு. அன்னைக்கு வந்து ஒரு கொடு வாய்ப்பாக இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு, அதனால அது பெருசா பேசப்படலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது ஒரு ஆவணமாக இருக்கு. அதை அடுத்து கூட இப்ப நம்ம 5 திணை மாநாடுன்னு அண்ணன் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை எதற்காக நம்ம சொல்றோம்னா, நாம வந்து அந்த 2014 செயல்பாட்டு வரைவுல கொடுக்கும் பொழுது சும்மா ஏனதானு கொடுக்கல. இப்ப இந்த கச்சத்தீவை மீட்போம்னு 70 வருடமா இவங்க சொல்லிட்டு வர்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லல. இப்ப வந்து ஓடும் ரயில் தண்டவாளத்தில் எலக்ட்ரிசிட்டி உருவாக்குவதற்கான வழிமுறைகளை ஆராய்வோம் இருக்கு. ஜப்பான்ல இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிதக்கும் மலைகள்ல வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து உருவாக்குவதற்கான ஆவணங்கள் செய்வோம் இருக்கு. ஏற்கனவே இருக்கிறது அப்படியே எடுத்து விஷுவலா கொண்டுட்டு வந்து என்ன செயல்பாட்டு முறைகளோட தான் நம்ம 2016 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வச்சோம். இப்போ என்னன்னா, இது வந்து இப்போ நம்ம கற்றறிந்தவர்கள் படிச்சாங்க. மக்களரசு.comல இன்னைக்கும் செயல்பாட்டு வரைவு இருக்குது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் அதை வந்து பதிவிறக்கம் செஞ்சு படிச்சிருக்கிறாங்க. ஆனா வெகு மக்களாக இருக்கிறவங்க, உளவியலா இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு வந்து அவங்க பதிவிறக்கம் செஞ்சு படிக்க முடியாத ஒரு சூழல்லாம் இருக்கும். அப்போ இது மாதிரியான மாநாடுகள் நடத்தி காணொளிகள் மூலம் காட்சிகளாக பார்க்கும்போது அவளுக்கு நேரடியா இன்னும் சொல்ல போனா அண்ணனுடைய அந்த பிரசன்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த இது ஒவ்வொரு படத்தையும் பின்னாடி போட்டு அந்த பின்னாடி உள்ள செய்திகளை வந்து பகிரும் பொழுது வந்து இன்னும் எளிதா போகுது, எளிதா மக்களிடம் நேரடியா அது அருவி வந்து எப்படி உருவாகுது, சோலைக்காடுகள் அப்படின்னு வந்து அந்த படத்தின் வாரியா விளக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இது மாதிரியான ஒரு காணொலி மூலமோ இல்ல அந்த வரலாற்றை வந்து ஒரு காணொலிகள் மூலம் பேசியதை நான் இதுவரைக்கும் பார்த்தேன். அரசியல் கட்சிக்காரங்களுக்கு எந்த அரசியல் கட்சிக்காரங்க பார்த்ததே இல்ல. அதாவது லஞ்சம் கொடுக்கறது, தேர்தல் நேரத்துல காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது, மக்களை வந்து சாதியா பிளவுபடுத்தி அதுல குளிர் காய்கிறது, இன்னும் மக்களை வந்து அடிமையா வச்சிருந்து அதன் மூலமாக தனக்கு இருக்கிற அந்த தனிப்பட்ட செல்வாக்கின் மூலமாக குறுக்கு வழியில முதலமைச்சர் ஆகிறது. இதை தாண்டி இந்த சமகாலத்தில் ஏதாவது ஒருத்தன் வெளியில இருந்து சிந்திச்சிருக்கிறானா, இந்த மாடு செத்து போனுச்சுன்னா அந்த ஆடு செத்து போகும், இந்த ஆடு மாடு செத்து போனுச்சுன்னா அதை வளர்க்கிற விவசாயி செத்து போயிடுவான், விவசாயி செத்து போயின்னா விவசாயம் செத்து போகும், விவசாயம் செத்து போனுச்சுன்னா நம்ம வந்து கஞ்சிக்கு காத்தா பறக்க வேண்டிய, இதெல்லாம் யாரும் பேசுறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. சிந்திச்சாதானே பேச முடியும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய அரசியலினை முன்களத்திலிருந்து பேசப்போகும் அருந்தமிழ் வலையொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவரும் பின்தொடர்ந்து பயன்பெறவும். நன்றி, வணக்கம்.